கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இல்லையா? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எகிப்தில் 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தையே, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தே, உன்னுடைய பெருமூச்சை கேட்டு உன்னுடைய கூக்குரலை கேட்டு என் தாசனாகிய மோசையை கொண்டு உன்னை விடுதலை பண்ணி கொண்டு வந்தனே, ஆளுந்தேன் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கொண்டு வந்தேனே, கொண்டு வந்த புறப்பட பண்ணின அந்த கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, மறவாதபடிக்கு எப்படி இருக்குன்னா எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, முறுமுறுக்கிற ஜனங்க, இப்போதான் நன்மை பெற்று இருப்பாங்க. அதே கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவரை மறுதளிச்சுட்டு, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு, ஆண்டவரை கோபப்படுத்துகிற மக்களாக இருந்தாங்க. மண்ணாவை சாப்பிட்டாங்க, கறி வேணும்னு கேட்டாங்க, கறி கொடுத்தாரு. மாறா என்ற இடத்துல தண்ணீர் கசப்பு, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தார். எவ்வளோ நன்மைகளை செய்தார். ஆனால் அந்த ஜனங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம முதுகை காட்டினாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க. அதனால தான் சொல்றாரு, உன்னை விடுதலை பண்ணி பண்ணின கர்த்தரை மறவாதபடி. இந்த வசனத்திலிருந்து ஆவிக்குரிய சத்தியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்ம, பிசாசின் செய்வினில அடிமைப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஒரு சொந்த பிள்ளையாய் மாற்றி ராஜாக்களும் ஆசாரிகள் மாய்க்கணும் அவரை நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனத்து மூலமாய் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் மறந்து வாழ்ந்திருந்தாலும் வசனத்தை தியானிக்கும் போது கேட்கும் போது நம்மை மனம் திரும்பி ஆண்டவரை நாம் மறவாதபடிக்கு அவருடைய அடிச்சூட்டில் தினமும் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்ட உண்மை நாங்கள் மறவாதபடிக்கு எச்சரிக்காருன்னு சொல்லி கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்கு நன்றி. இதுவரைக்கும் நாங்கள் உண்மை மறந்து வாழ்ந்தா கூட தயவாய் மன்னியும். தொடர்ந்து இந்த சத்திய வசனத்தை கேட்கிற நாளில் இருந்து ஒருபோதும் மறவாதபடிக்கு உடைய பாதையில நடக்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.